Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதாவது ஆஹ் இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய ஸ்கூல் மெமரிஸ் பார்ட் 1 அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. அதை பார்த்தா தான் இதனுடைய கண்டினியூட்டி புரியும். ஸோ 1 to 12 வரைக்கும் நான் ஷேர் பண்ணிட்டேன். என்னுடைய காலேஜ் லைஃப் பற்றி நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் டைம் இல்லை. ஓகே, இப்போ தான் அதுக்கான டைம் வந்துடுச்சு. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஏன் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12th முடிச்சிட்டேனே. 12th முடிச்சுட்டு எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார். அப்போ இருந்த ட்ரெண்ட் வந்து டீச்சர் ட்ரைனிங் வந்து டிடிஎட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன். அது பண்ணுறதுக்கு ஓகே உனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும், ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வேறு. ஸோ நீ வந்து டிடிஎட் படிச்சுட்டு ஏதோ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து நீ டீச்சராக போ அப்படின்னு சொல்லி எங்கள் சித்தப்பா சொன்னார். சரி ஓகே, நமக்கு அதுதான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஓகே நான் டிடிஎட் சேர்ந்து 1 இயர் வந்து நல்லா ஜாலியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பாவால் ஒரு டைம் ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஃபீஸ் கட்ட முடியல. அதை வந்து நான் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப பெயின்ஃபுல்லான மூமெண்ட். அதனால் சரின்னு சொல்லி நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு கமிஷன் வரைக்கும் வந்துட்டு அதை வந்து என்னால் கண்டினியூ பண்ணவே முடியல. ஸோ அதனால் அதை நான் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மாதம் வீட்டில் தான் இருந்தேன். அதாவது பிப்ரவரியில் ட்ராப் பண்ணேன். ஏப்ரல் மேல வந்து 2 மந்த்ஸ் வந்து வீட்டில் தான் இருந்தேன். அப்புறமா வந்து சரி ஓகே, இதுக்கப்புறம் வீட்லேயே இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிடும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் சொன்னார், இதுக்கப்புறம் நீ வந்து வேறு ஏதாச்சும் படிக்கிறதா வந்து படி அப்படின்னு சொன்னார். அப்போயும் ஒரு பேட் சுச்சுவேஷன் தான், டவுன் ஃபேமிலி தான், மிடில் கிளாஸ் தான். ஓகே என்ன பண்ணுறது, ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணன் சஜஸ்ட் பண்ணார், பிகாம்சிஏ பண்ணு, அது வந்து உனக்கு வந்து ஏதாச்சும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போயும் அந்த டிசிஷன் வந்து நான் எடுக்கவே இல்லை. எந்த ஒரு டிசிஷனும் என் லைஃப்பில் நானாக எடுத்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த டிசிஷன் நான் ஓனாக எடுக்கவே இல்லை. அது வந்து ஏன்னு எனக்கு இன்னுமுமே புரியலை. அடுத்தவங்க சொல்லி அதை வந்து கன்சிடர் பண்ணாமல், அதை வந்து யோசிக்காமல் அது அப்படியே போய்கிட்டு இருந்ததுனால என் லைஃப் இப்படி இருக்கோ என்னென்னு எனக்கு தெரியல. பட் நீங்களும் இந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. உங்கள் டிசிஷன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓனாக எடுங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டர் லைஃப் வந்து ஃப்யூச்சரில் கொடுக்கும். அதனால் சரின்னு சொல்லிட்டு நானும் பிகாம்சிஏ பண்ணேன். எடுத்துகிட்டு ஓகே எனக்கு எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் தானே, அங்கே போய் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயும் அதே தான். பிருந்தான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. போனதுமே அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரு கூடயும் மிங்கிள் ஆகவே இல்லை. ஓகே, அவங்க ஒரு சுச்சுவேஷனில் அவங்களும் ஏதோ ஒரு இதனால ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்க. மேகலான்னு சொல்லிட்டு, விமலான்னு சொல்லி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ நல்லா தான் காலேஜ் லைஃப்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாமே நல்லா ஃபைனல் சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. நல்ல காலேஜ், உமன்ஸ் காலேஜ் தான், நல்ல அட்மாஸ்பியர் செம்மையாக இருந்துச்சு. காலேஜு ஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எஜுகேஷன் லெவல்லாம் சூப்பராக இருந்தது. ஓகே, அரியர் இல்லாமல் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். அது வந்து அது என்னுடைய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்பயுமே இந்த கண்ணாடி ஸ்பெக்ஸ் ப்ராப்ளம் அப்பயுமே எனக்கு கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம டைரெக்டாக போர்டில் பார்த்து எழுத முடியுது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணி அதை வந்து நம்ம நோட்ஸ்லாம் வாங்கி அப்புறம் தான் எழுதவே நான் செஞ்சேன். ஒரு டைம் அப்படி தான் நான் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேமு அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம ஒரு நாள் வந்து மாட்டிப்போம் இல்லையா, என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக அதை மாட்டிப்போம். அன்றைக்கி அவங்க வந்து டெஸ்ட்டு வந்து போர்டில் எழுதிட்டு இருந்தாங்க. அந்த டைம் பார்த்து என்னால் அந்த சம் என்னால் வந்து எழுதவே முடியல. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு எழுதிட்டுருக்கும்போது நீ என்ன பிட் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு வச்சு என்னை இந்த மாதிரி கொஷின் பண்ணாங்க. அப்புறமா கேட்கவும் இந்த மாதிரிலாம் நான் சொன்னேன், இது வந்து என்னால் டைரெக்டாக பார்த்து எழுத முடியாது, வேறு யார்கிட்டயாச்சும் வாங்கி தான் என்னால் எழுத முடியும் அப்படின்னு சொல்லவும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. ஓகே, அந்த டெஸ்ட் அப்படியே போயிடுச்சு. அந்த மேம் மட்டும்தான் என்னை கொஸ்டின் கேட்டாங்களே, மற்றபடி யாருமே நீ கேட்டதே இல்லை, நானும் ஆன்சர் பண்ணவும் இல்லை. அது வந்து எனக்கு காலேஜ் போனதுக்கப்புறம் தான் அது வந்து நான் தேடி கண்டுபிடிச்சேன். இது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளமாக, அது வந்து பரம்பரையாக வர ஒரு ஐ ப்ராப்ளமாக, அது வந்து க்யூர் பண்ண முடியாது, அது உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அப்போ தான் எனக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, அது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஸ்பெக்ஸ் மட்டும் மாற்றிட்டு இருந்தேன்.
அது மட்டும் தான் என்னால் முடிஞ்சுச்சு. வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லை எதுக்குமே என்னால் போக முடியல. ஓகே அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. காலேஜ் லைஃப்பில் நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேஷன், தீபாவளி செலிப்ரேஷன், அது இதுன்னு செமஸ்டர் எல்லாமே போய்கிட்டு இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம தான் எதுக்குமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோமே, அதனால் சும்மா போவோம். ஒரு நாளைக்கு என் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து காமிக்கிறேன். நான் வந்து ஒரு 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 ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்போல்லாம் நான் மாட்டல காலேஜ் படிக்கும் போதெல்லாம். ஏன்னா அப்போ வந்து லெட்டர் வந்துடும். இப்போ செமஸ்டர் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த செமஸ்டருக்கு வந்து லெட்டர் வீட்டுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்து ரெட் பெனில் மார்க் பண்ணியிருப்பாங்க, அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பாஸாக ஃபெயிலாக அப்படியும் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாகவே. நார்மலாக எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் கொஞ்சம் காலேஜில் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம தான் அரியரே வைக்கிறது இல்லையே. இப்போ வந்து நான் லேட்டராக தான் ஜாயின் பண்ணேன் பிகாம் சிஏ, அதாவது ஆகஸ்ட்டில் தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்படி ஜாயின் பண்ணும்போது ஓகே, அப்போ லேட்டராக ஜாயின் பண்ணதுனால 3 சப்ஜெக்ட். அப்போ மாடல் எக்ஸாம் நான் போயிட்டு இருக்கும்போது மாடல் எக்ஸாம் கரெக்டாக 2 டேஸ்க்கு அப்புறமா வந்து மாடல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படியோ நான் நோட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி 3 சப்ஜெக்டில் பாஸ் ஆகிட்டேன். 3 சப்ஜெக்டில் வந்து ஃபெயில். மாடல் எக்ஸாம் தானே, செமஸ்டர் ஒன்றும் இல்லை ஆகஸ்ட்டில். அப்புறமா வந்து லெட்டர்லாம் வீட்டுக்கு வந்துச்சு. எங்கள் அப்பா ஒன்றும் சொல்லலை. ஏன்னா நான் லேட்டராக ஜாயின் பண்ணதுனால ஓகே அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார். அப்புறமா எந்த ஒரு அதான் சொல்கிறேனே, எந்த ஒரு தில்லாலங்கடி வேலையும் நான் பண்ணலை. லெட்டர் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கெலாம் வந்துருச்சு. அதனால் அப்பப்போ அவர் கேட்டுகிட்டே இருப்பார், என்ன நடக்குது, எப்படி எக்ஸாமில் எழுதிருக்கியா, எப்படி பாஸ் ஆயிடுவியா ஃபெயில் ஆயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். இல்லைப்பா நல்லா பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி தான் நான் நடந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அப்பயுமே எங்கள் அப்பா தேவையான நோட்ஸாக இருக்கட்டும், பென்னாக இருக்கட்டும், எதுவுமே பெண்ணே வைக்க மாட்டார். உடனே வாங்கி கொடுத்துருவாரு. நோ அப்ஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி. ஓகே, நல்ல அப்பா இல்லை. ஸோ அந்த மாதிரி அப்பா கிட்ட கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பிகாம் சிஏ முடிச்சுட்டு சரி ஓகே, எங்கள் அப்பா வேற சொல்லிட்டு இருந்தாங்க, மேலே படிக்கிறதா இருந்தால் படி அப்படின்னு. எங்கள் அம்மா இருந்துட்டு இல்லை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அது அந்த அளவுக்கு. ஸோ எங்கள் அம்மா ஒரு டார்ச்சரில் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். பிகாம்சி முடிச்சிட்டேன். அலைன்ஸ்லாம் பார்த்தோன்னே மேலே பார்த்தாங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லேயே மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எங்கள் அப்பா எம்காம்சியை படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு நானும் அதில் 2 வருஷம் எம்காம்சியை முடிச்சிட்டேன். முடிக்கவும் எம்காம்சி எப்படின்னா அதே தான், பிகாம்சியோட கண்டினியூட்டி தான் எம்காம்சி. அவ்வளோக்கா டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதில் என்னென்னா ஓகே, மேரேஜ் ஆகி ஒரு 3 மந்த்ஸ்லேயே ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ப்ரெக்னென்சி ஸ்டோரி வந்து நான் தனியாக போடுறேன். ஏன்னா அதில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு அது எனக்கு தான் தெரியும். ஓகே, நம்ம காலேஜ் லைஃப் மட்டும் பேசுவோம். ஏன்னா அவ்வளோ இது மெமரிஸ் இருக்குல்ல. நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணதே இல்லை. ஆனால் அதுலேயும் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நான் அட்டண்டன்ஸ் 100% வச்சுருப்பேன். எந்த ஒரு ரீமார்க்கும் என் மேலே இருக்காது. அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் நான். நம்ம படிக்கிறோமோ இல்லையோ அந்த ரூல்ஸை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன். பிகாம்சிஏ 3 வருஷமும், எம்காம்சிஏ ஃபஸ்ட் இயர் 4 வருஷமும் கம்பல்சரி காலேஜ் போயிடுவேன். ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 7 or 8 months எஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த 8 monthsக்குள்ளேயே நான் வந்து ஃபுல்லாக ஆப்சென்ட் ஆகாமல் ஃபுல்லாக போயிட்டேன். அப்பப்போ செக்கப் மட்டும் 1 day 2 days பர்மிஷன் கேட்டு லீவ் போட்டேன். அப்புறம் வந்து 9th monthலேருந்து மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்கிட்டேன். அது வந்து என்னால் போக முடியல. அதாவது அது எப்படி இந்த மாதிரி